வராத தீர்ப்பு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இப்போ 3 மாதங்களில் ஆதி உள்ளாட்சி தேர்தல் வரும். இன்னும் சில மாதங்களில் மீதி உள்ளாட்சி தேர்தல் வரும். ஏன்னா கடந்த முறை 2 கட்டமாக நடந்தது. ஒரு கட்டம் அதிமுக ஆட்சியில் நடந்தது, அடுத்த கட்டம் திமுக ஆட்சியில் நடந்தது. 2 ஆட்சியில் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதுக்கு நடுவில் ஒரு சட்டமன்ற தேர்தலே வந்துடுச்சு. இப்போவும் அது 2 கட்டமாக வருதா? எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரே கட்டமாக வரணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் 2 கட்டமாக தான் வரணும், ஏன்னா 2 கட்ட தேர்தல் தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு நானும் நடந்துட்டு போட்டோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்னொரு தீர்ப்பு வராத. அது என்ன தீர்ப்புனா, துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு தரணும். மாநகரத்தில் மேயருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, துணை மேயருக்கு கிடையாது. மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, துணை பஞ்சாயத்து மாவட்ட துணை பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஒன்றிய குழு தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, ஒன்றிய துணைத் தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, துணைத் தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. நகரமன்ற தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, துணைத் தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஆனால் தேர்தல் நெறி என்ன? எனி எலெக்ஷன், தேர்ந்தெடுக்கப்படுகிற எந்த தேர்தலிலும் கட்டாயம் தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் நெறி. அந்த தேர்தல் நெறியை திராவிட மாடல் பேசாத, சமூக நீதி பேசாத கர்நாடக அரசு நிறைவேற்றிட்டு வருது. திராவிட மாடல் பேசாத, சமூக நீதி பேசாத தெலுங்கானா அரசு, ஆந்திர அரசு அங்கே நிறைவேற்றிட்டு இருக்கு, கேரளா அரசு நிறைவேற்றிட்டு இருக்கு. இப்போ தென்னிந்தியாவிலே இந்த துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு இல்லாத ஒரு மாநிலம் திராவிட மாடல் பேசுகிற, சமூக நீதி பேசுகிற இந்த தமிழ்நாடு அரசு தான். அதனால் அதை விரைந்து நடத்தி நீ ஒன்று இருக்கா இல்லையா, வரும் தேர்தலில் துணைத் தலைவர் பொறுப்புகளில் இடஒதுக்கீடு உண்டா இல்லையா, இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். இருக்கா இல்லையா, கொண்டு வர போகிறீர்களா இல்லையா, அதையாவது சொல்லணும். இதில் யார் தடுத்தது? இந்த வெற்றியை நீங்கள் கொண்டாடுறீங்க, இதில் வராத இந்த இதில் எந்த முடிவும் இல்லையே, இது குறித்து யார் சொல்கிறது? எந்த முடிவும் இல்லையே. தென்னிந்தியாவிலே இல்லாத மாநிலம் இந்த மாநிலம் தானே. அப்புறம் என்ன நீங்கள் வந்து இடஒதுக்கீடு பற்றி பேசுவீங்க, அந்த வெற்றியை கொண்டாடுவீங்க, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவீங்க இல்லையே. அதனால் இது குறித்து பதிலாக சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க, வழக்கு போட்ட போது இந்த வழக்கு இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட போது தேர்தல் அறிவிச்சிட்டோம், இனி வரும் தேர்தலில் பார்க்குறோம், தேர்தல் அறிவிச்சிட்டோம், இப்போ எங்களால் முடியல, இனி வரும் தேர்தல் நடந்து 3 வருஷம் ஆச்சா, 3 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சா, 4 ஆண்டு காலம் நடக்குது. அப்புறம் எப்போ நீங்கள் பதில் சொல்லுவீங்க? திருப்பி இதே மாதிரி அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்ற பதில் பழைய பதிலே சொல்ல போறீங்களா? அதனால் அதை குறைந்தபட்சம் ஆளுகிறவர்கள், மாண்புமிகு முதல்வர் இதற்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்குது.